3/1/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தரிசனத்தை இப்போ நீங்க கேட்கலாம். तुमेरी मारो तुमेरी तुमेरी मारो तुमेरी तुमेरी मारो तुमेरी कित कित के नंदक शोगे डिबो दिबिबो मटा तारा अमेरिक தேசத்தின் அதிபதி புதிய அதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவனோடு நான் உன்னை கூட்டி சேர்க்கிறேன். விரைவில் விரைவில் விரைவில். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும். அவனால் மூன்றாம் உலக போர் ஆரம்பமாகும். அடித்தளமிடுபவன் அவனே அவனே அவனே. முடிவுக்கு வரும். இதன் அர்த்தம் என்னவென்றால், அமெரிக்க தேசத்தின் அதிபதி புதிய அதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அவனோடு நான் உன்னை கூட்டிச் சேர்க்கிறேன் விரைவில் விரைவில் விரைவில். அமெரிக்க தேசத்தின் அதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வரல, புதிய அதிபதி வர இருக்கிறார். 3 சொல்றாரு, அவர் 20 பதவி இருக்கிறாரு. புதிய டொனால்ட் ட்ரம்ப், அவனோடு நான் கடவுள் என்னை கூட்டிச் சேர்க்கிறேன் விரைவில் விரைவில் சொல்லியிருக்கிறாரு. பொறுத்து பார்ப்போம், நிச்சயம் நிறைவேறும். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும். முன்னால் அவனால். சரி, நிச்சயமாக சொன்ன வார்த்தை தான். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இந்த மாமனிதாலும் டொனால்ட் ட்ரம்ப் முடிவுக்கு வரும். 3ஆம் உலக போர் ஆரம்பமாகும். இஸ்ரேல் பாலஸ்தீன் முடிவுக்கு வந்த உடனே 3ஆம் உலக போர் ஆரம்பமாகும். அடித்தளம் முடிப்பவன் அவனே அவனே அவனே. யாரு ஆரம்பிச்சு விடுறது? அடித்தளம் பேச மாட்ட போறது. ஒரு கட்டணம் இருந்தீங்கன்னா அது பேச முடியும். அடித்தளம் போடணும். அடித்தளம் போடுறதே அவர் தான். அடித்தளம் முடிப்பவன் அவனே அவனே அவனே. முடிவுக்கு வரும். இது 3ஆவது முடிவுக்கு வரும். உன்னால் உன்னால் உன்னால். இந்த மாமனிதான் பொறுத்து வந்து பார்ப்போம். கடவுளுடைய தீர்க்க தரிசனம் நிச்சயமாக 3ஆவது ஆரம்பிக்க போகிறது டொனால்ட் ட்ரம்பால தான். அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. கனடாவோட பிரச்சனை, மெக்சிகோட பிரச்சனை, பனாமா காலேஜ் பிரச்சனை, கொலம்பியா பிரச்சனை, அப்புறம் 7 நாடுகள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாரு. பல பிரச்சனைகளுக்கு பிரச்சனை உண்டாகிறது அவர் ஆரம்பிக்கிறாரு. அடுத்த முடிவு அவர் தான். இந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை நிச்சயமா நிறைவேறும்.